Hello friends, welcome back to Abinaya Beauty. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் அண்ட் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ரெசிபி என்னன்னு கேட்டீங்கன்னா நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கறி கோலா உருண்டைங்க. அதாவது கறியை மட்டன் வாங்கி நம்ம பல வெரைட்டில செஞ்சு சாப்பிடுவோம். ஆனா கோலா உருண்டையா செஞ்சு சாப்பிடறத நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. எப்படின்னா அதாவது நல்லா சின்ன குழந்தைங்க பெரியவங்கனாலலாம் கறியை மட்டனை நல்லா மென்னு சாப்பிட முடியாது. அப்ப அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாருங்க. அவங்க கோலா உருண்டையா செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நான் சொல்ற மெத்தட்ல கறி கோலா உருண்டைய சிம்பிள் அண்ட் டேஸ்டா குயிக்கா செஞ்சு அருமையா சாப்பிடலாங்க. எப்படி செய்யலாங்கிறத வாங்க நம்ம செய்வோம். பாருங்க, 1/2 கிலோ தனி கறியா மட்டன் வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொஞ்சமா சோம்பு, பொட்டுக்கடலை, தேங்காய் துருவல், கொஞ்சமாக அதாவது பச்சரிசி கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சுங்க. 2 மிளகாய், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து சோம்பை பொரிய விட்டுருவோம். அதில் ஆனியனை வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுருவோம். கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நல்லா வதக்கிடுங்க. சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது. ரொம்ப ஒரு மாதிரி இனிப்பு சுவையாக நல்லா இருக்காது. அதில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி துண்டை கட் பண்ணி அதில் போடுறேன் பாருங்கள். போட்டு அதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வதங்கட்டும், வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தனி கறியை ஒரு டைம் அல்லது 2 டைம் நல்லா கழுவிட்டு நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியை வடிகட்டிட்டு அந்த கறி இதோடு சேர்த்துட்றோம். இல்லைன்னா மட்டனை நல்லா கழுவிட்டு கூட நம்ம கொத்தி வாங்கிட்டு வரலாம், நம்ம விருப்பம். இப்போ அந்த பச்சை மிளகா அதோட சேர்த்துருக்கேன் பாருங்கள். காரத்துக்காக நம்ம பச்சை மிளகா சேர்க்குறோம். பூண்டை நல்லா கட் பண்ணி ஒரு 5-6 பல்லு போட்டால் போதும். தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, ரொம்ப சேர்க்க வேணாம், சதன்னு வந்துடும். கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடணும். பொட்டுக்கடலையை லாஸ்ட்டாக சேர்த்துக்குங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கிறோம். ரைஸ் கொஞ்சமாக பச்சரிசியை ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அந்த உருண்டை உடையாமல் இருக்கும். அதுக்காக நம்ம அதை சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், இதை எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிடுறாங்க. குறப்பாக இருக்கக்கூடாது, ஏன்னா அப்புறம் உருண்டை வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அரைச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இங்கே பாருங்கள் ஆயிலில் போட்டு நம்ம எடுக்க வேண்டியதுதான். அருமையான மட்டன் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. குழந்தைங்க பெரியவங்க ஸ்பெஷலாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் மட்டனை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. செல்லக்குட்டி, கறி கோலா உருண்டை சாப்பிடுவோமா? இங்கே எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். சாப்பிடுங்க. எப்படி இருந்துச்சு கறி கோலா உருண்டை? சூப்பரா இருந்துச்சா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.